தீர்வுகள். பொறுப்பையும் பொது நலனையும் இரு கண்களாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியோட அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். தீர்வுகள் பகுதியிலே நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் நல்ல ஆதரவிற்கு நன்றி. ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலே பிறந்தவர்கள் அந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காக உழைத்தால் அது ஒரு பெரிய செய்தி அல்ல. அது அந்த சமூகத்தின் மீது அவர்கள் கொண்டிருக்கிற பாசத்தின் காரணமாக, பற்றின் காரணமாக, பிடிப்பின் காரணமாக அந்த சமூகத்தை வளர்த்தெடுக்கிறார்கள். அதனுடைய மேன்மைக்காக உழைக்கிறார்கள். ஆனால் வேறொரு சமூகத்தில் பிறந்து பிறிதொரு சமூகத்திற்காக உழைப்பது என்பது பெரும்பாலும் பார்ப்பதற்கு அரிதாக இருக்கிறது. அது ஏதேனும் உள்நோக்கங்கள் கொண்டதாக இருந்தால் அதனுடைய மதிப்பீடுகளே வேறு. ஆனால் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் சேவை நோக்கத்தோடு ஒருவர் உழைத்து கொண்டிருக்கிறார். அவரை பற்றித்தான் இன்றைக்கு நாம் காண இருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்திலே சவுந்தரபாண்டிபுரம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே பிறந்தவர்தான் பேராசிரியர் கல்யாணி என்பவர். கல்யாணி என்று சொன்னதுமே உங்களுக்கு இயல்பாக ஒரு பெண் என்பதை போன்ற ஒரு உணர்வு வரும். ஆனால் கல்யாணி என்பவர் உண்மையில் நாம் பேசிக்கொண்டிருக்கிற கல்யாணி என்பவர் உண்மையில் ஒரு ஆண். இவருக்கு எப்படி அந்த கல்யாணி என்கிற பெயர் வந்தது என்பது ரொம்ப ஒரு சுவையான கதையாக இருக்கிறது. அவர்களுடைய ஊரை ஒட்டி இருக்கிற ஒரு ஆலயம் கல்யாணி அம்மன் ஆலயம். அந்த ஆலயத்திலே இவருடைய பெற்றோர் ஒரு சுகப்பிரசவமாக இவர் பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அதன்படி சுகப்பிரசவமாக பிறந்ததினாலே அந்த ஊருடைய அம்மனுடைய பெயரையே வைத்து விட்டார்கள். என்னோடு படித்தவர் ஒருவர் கூட காமாட்சி என்று பெயர் வைத்திருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு மாதிரி எல்லோரும் பெண் போல அழைக்கிறார்களே என்று அவருக்கு பின்னாலே காமாட்சி சுந்தரம் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். ஆனால் கல்யாணி அவர்கள் இன்றைய வரை அந்த கல்யாணி என்ற பெயரோடு தான் வலம் வருகிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த கல்யாணி ஒரு இருளர் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக அவ்வளவு ஒரு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இவரது போராட்டங்கள் என்று சொன்னால் அவை அனைத்தும் ஜனநாயக ரீதியானவை. எதிலேயுமே ஒரு ஆக்ரோஷமோ வன்முறைகளோ ஒரு தீவிரமோ கிடையாது. சட்ட ரீதியான போராட்டங்களைத்தான் இந்த கல்யாணி இருளர் சமூகத்தினுடைய மேன்மைக்காக நடத்துகிறார். இருளர் இன மக்களின் பிரச்சனைகளுக்காக இதுவரை இவர் மேற்கொண்டிருக்கிற வழக்குகளை எண்ணி பார்த்தால் எந்த ஒரு சமூகத்தின் மீதும் இப்படி ஒருவருக்கு கரிசனம் இருக்குமா என்ற ஐயப்பாடாக இருக்கிறது. இதுவரைக்கும் 700 வழக்குகளை அந்த மக்களுடைய நலனுக்காக தொடுத்திருக்கிறார், தனி மனிதர்களுக்காக, சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக. ஏன் இருளர்கள் மீது கல்யாணிக்கு இப்படி ஒரு பற்று வந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் இருக்கிறது. காவல்துறை இந்த சமூகத்தின் மீது மிக கடுமையாக நடந்து கொண்டது ஒரு காலகட்டத்திலே என்று கல்யாணி அவர்கள் நம்பினார். உதாரணமாக, கண்டுபிடிக்க முடியாத திருட்டு வழக்குகள் இருக்கின்றன அல்லவா, அதற்கு எப்படியாவது மேலதிகாரியுடைய ஒரு நெருக்கடியோ அல்லது பிரச்சனைகளோ வருகிற பொழுது உடனே இந்த இருளர் சமூகத்தை சேர்ந்தவர்களை கொண்டு போய் நிறுத்தி இவர்கள்தான் அந்த திருட்டை செய்தவர்கள் என்று குற்றஞ்சாட்டி விடுவார்களாம். இதை பற்றி பாவம் அந்த அப்பாவி மக்கள் அதை பற்றியெல்லாம் வாய் திறக்க முடியாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். மானை பற்றி சொல்லுகிற பொழுது மானுக்கு குரலே இல்லை என்று சொல்வார்கள். அது எந்த நிலையிலும் ஒரு சிங்கத்தால் கடிபடுகிற வேளையில் கூட அது கத்தக்கூட அதுக்கு தெரியாது என்று சொல்வார்கள். அப்படி இருளரினர் மக்கள் தங்களுக்காக குரல் கொடுக்காதவர்களாக இருந்த வேளையிலே அவர்கள் மீது கரிசனம் கொண்ட கல்யாணிக்கு இப்படி செய்யாத குற்றத்திற்காக இவர்கள் இப்படிப்பட்ட தண்டனைகளையெல்லாம் எதிர்கொள்கிறார்களே என்கிற கரிசனம் அவருக்கு வந்தது. உடனே போராட வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு வந்தது. இருளர் பாதுகாப்பு சங்கம் என்கிற ஒரு சங்கத்தை இவர் உருவாக்கினார். அதன் பிறகு பார்த்தால் பழங்குடி இருளர் அறக்கட்டளை என்கிற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தினார். அறக்கட்டளை என்றாலே உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு எந்த விதமான பொருளாதார உதவிகளை செய்யலாம் என்கிற சிந்தனையோடு கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இருளர் சமூகத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இவருக்கு நிறைய வந்ததும் இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை கல்விதான் ஒரு முக்கியமான கருவியாக இருக்க முடியும். அந்த கல்வி பல்லக்கிலே அமர்ந்தால்தான் இந்த சமூகம் உயர முடியும் என்கிற முடிவுக்கு வருகிறார். தமிழகத்தினுடைய படித்தவருடைய எண்ணிக்கை, லிட்ரேட்ஸ் என்று சொல்லுகிறார்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்த்தால் அண்மை கணக்கு எனக்கு தெரியவில்லை. கடைசியாக கிடைத்த புள்ளி விவரங்களின்படி 173 பேர் இங்கே கல்வி அறிவு உள்ளவர்களாக, படிப்பறிவு உள்ளவர்களாக, எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது.
ஆனால் இருளர் சமூகத்தை தனியாக பிரித்தெடுத்து ஆராய்ந்தால் அதிலே 1/6 ஒரு பங்கு தான், இன்னும் சொல்லப்போனால் அதற்கும் கீழே 12% மட்டுமே இருளர் சமூகத்திலே படிக்க தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கிற தகவல் இவருக்கு கிடைக்கிறது. அதன் பிறகு இவர் அவர் கல்வியிலே கவனம் செலுத்துகிறார். இருளர்களை பொறுத்தளவில் பார்த்தால் அவர்கள் பெரும்பாலும் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, காஞ்சியிலே தான் அதிகமாக அவர்கள் பரவி இருக்கிறார்கள். அவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சிதறி கிடந்த ஒரு சமூகமாக இருந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்கிற முடிவு எடுக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்ததுமே அரசு உண்டு உறைவிடப் பள்ளி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். இந்த உண்டு உறைவிடப் பள்ளி எல்லாம் பெரும்பாலும் மலைப்பகுதிகளிலே தான் இருக்கின்றன. ஏற்காடு மலையிலே கூட நான் ஒரு உண்டு உறைவிடப் பள்ளியை நான் பார்த்துருக்கிறேன். அப்படி ஒரு மலைப்பகுதியிலே இருக்கிற அந்த கல்வியை, அந்த உண்டு உறைவிடப் பள்ளியை தரைப்பகுதிக்கு, அதாவது சர்ஃபேஸுக்கு கொண்டு வருகிற முயற்சியையும் இவர் செய்கிறார். அதெல்லாம் கிடையாது, மலைப்பகுதிக்குத்தான் பொருந்தும் என்று சொல்லுகிறவர்கள் இல்லை, இங்கே இருக்கிற மக்களை நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது என்று போராட்டம் நடத்தி அவர்கள் அங்கே உண்டு உறைவிடப் பள்ளியை திண்டிவனத்திற்கு அருகிலே அவர் ஆரம்பிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறார். இவரது முயற்சியால் அனந்தபுரம் என்கிற பகுதியிலே ஒரு விடுதி கட்டும் பணி ஒன்று இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கெல்லாம், இருளர்களுக்கான அல்லது அந்த மலைவாழ் மக்களுக்கான அல்லது பழங்குடி இனத்தவருக்கான ஒரு விடுதி என்று சொல்லலாம். ஒரு தனி மனிதன் எனில் இந்த அமைப்பை ஒரு பெரிய தனி மனிதன் என்றால் அந்த அமைப்பை வலுவாக கொண்டு வர முடியாது என்பது இவருக்கு புரிகிறது. எனவே மார்க்ஸ், சுகுமாரன், ரவிக்குமார், லூசினா போன்ற ஒரு ஒப்பற்ற ஒரு 4 பேர் கொண்ட படையை இவர் உருவாக்குகிறார். இவர்களெல்லாம் ஒரு மனித உரிமை போராளிகளாக, மனிதாபிமானிகளாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஏகப்பட்ட முயற்சிகளை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னேன், இந்த இருளர் குடும்பங்கள் அங்கங்கே தனித்தனியாக 5 குடும்பங்கள் 10 குடும்பங்கள் என்று வாழ்கிறவர்களை எல்லாம் சிறு குழுக்களாக இணைக்கிறார் கல்யாணியும் மற்றும் நான் சொன்ன இந்த 4 பேர்களும். 1999 கோடைக்காலத்து முகாம் என்று ஒரு முகாமை உருவாக்குறார். அங்கே ஒரு கூரையின் கீழே அனைத்து இருளர் மக்களையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கின்றன, அவருடைய என்ன மாதிரியான உதவிகள் இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், என்ன மாதிரியான தொகைகளை கொடுத்தால் அவருடைய வாழ்க்கை மேம்பாடு அடையும் என்றெல்லாம் அந்த கோடைக்கால முகாமிலே விவாதித்து ஆண்டுதோறும் கோடைக்கால முகாமை நடத்துகிறார்கள். அதே போல் கல்வி மேம்பாட்டிற்காக என்ன செய்யலாம் என்று அவர்களிடத்தில் விவாதித்து அவர்களுக்கு கல்வியினுடைய மேம்பாட்டை அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள். நீதியரசர் சந்துரு போன்றவர்களெல்லாம் இந்த அமைப்பிற்கு உதவ முன்வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நீதியரசர் ஒரு அமைப்பை தேர்ந்தெடுத்து 5 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது எப்படி மிகச்சரியாக இயங்குகிறது என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த அளவுகோல் தேவையா என்பதற்கு வேறு அத்தாட்சி தேவையில்லை. நல்ல தமிழ் உணர்வு கொண்ட இந்த பேராசிரியர் கல்யாணி தாய்த்தமிழ் தொடக்கப்பள்ளி என்கிற ஒரு பள்ளியையும் அதை அங்கே திண்டிவனம் பகுதியிலேயே ஆரம்பிக்கிறார். இங்கே உடை இலவசம், உணவு இலவசம், கல்வி இலவசம் என்று எல்லாவற்றையும் இலவசமாக தருகிற ஒரு நல்ல வசதியை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை எல்லாம் ஊக்குவித்து கொண்டிருக்கிறார். திண்டிவனத்தினுடைய ஒரு பகுதியிலே அரசு பள்ளி என்பது சரியாக இல்லை என்பது கல்யாணி அவர்களுக்கு இப்போது இது இருளர்களை தாண்டிய பிரச்சனை. எனவே அவர்களுக்காக அங்கே அந்த பகுதியிலே அரசு பள்ளி ஒன்று வேண்டும் என்று ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறார். பெரிய போராட்டம் என்றால் எண்ணிக்கையிலே ஒரு மாபெரும் திரட்டலை அவர் நடத்துகிறார். அதை கண்டு கல்வி அதிகாரிகளும் அரசு நிர்வாகமும் அப்படியே அசந்து போகிறது. இவ்வளவு பெரிய உணர்வுகளை நாம் இதுவரைக்கும் கணக்கிலே கொள்ளாமல் இருந்தோமே என்று உடனே ஒரு நல்ல பலன் கிடைக்கிறது. முருங்கம்பாக்கத்திலே அரசு பள்ளி ஒன்று ஆரம்பிக்கப்படுகிறது. எனவே எது வாழ்க்கையிலே ஒரு மனிதனை முன்னேற்ற வல்லது என்பதை கல்யாணி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது என்று கேட்டால் அடிப்படையிலே இவரே ஒரு பேராசிரியர் தான். 1993 நடந்த ஒரு சம்பவம் இவருடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான சம்பவம். இவருடைய வாழ்க்கையில் இவருடைய வாழ்க்கை தொடர்பான ஒரு விஷயம். அந்தியூர் என்கிற ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு பழங்குடி இனப்பெண் மீது, விஜயா என்பவர் மீது ஒரு திருட்டு குற்றச்சாட்டு வருகிறது. ஆனால் உண்மை தெரியாமல் அதை விசாரிக்கிறோம் பேர் வழி என்று அழைத்து போன அந்தியூர் காவல் நிலையத்திலே கேங் ரேப் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டு கும்பலான மாபெரும் குற்றம் ஒன்று நடக்கிறது. அது விஜயாவிற்கு அது பெரிய மாபெரும் ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய கும்பல்
காவல்துறை கும்பல் அந்த பெண்ணை, ஒரு தனி மனுஷியை பாலின வன்கொடுமைக்கு ஆளாக்குகிறது. அதை கேள்வி கேட்பார் இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக நம்முடைய பேராசிரியர் கல்யாணி அதற்காக வழக்கு தொடுக்கிறார். அதை விடாமல் பின்பற்றுகிறார். அது அரசாங்கம் கூட ஒருவேளை இதை மெத்தனமாக விட்டுவிடமோ என்கிற ஐயப்பாடு இவருக்கு இவரே அதை முன்னெடுத்து நடத்துகிறார். 13 ஆண்டுகள் அந்த வழக்கை இவரே முன்னின்று நடத்தி யாரெல்லாம் அந்த தவறை செய்தார்களோ அனைவருக்கும் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்கிறார். எனவே இவருக்கு சமூகத்தின் மீது அப்படி ஒரு நாட்டம் இருக்கிறது. ஒரு கேள்வி கேட்பாரற்ற சமூகமாக பழங்குடி இனத்தவர்களோ இருள சமுதாயத்தினரோ அல்லது யாருமே விட்டுவிடக்கூடாது என்கிற அக்கறையை இவர், இத்தனைக்கும் வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் என்று நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அதன் பிறகு பழங்குடி இன மக்கள் பணிபுரிகிற செங்கல் சூளைகளிலே எப்படி பாலின வன்கொடுமைக்கு பெண்கள் ஆளாக்கப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் இவர் கண்டுபிடித்து எடுத்து வாய் மூடி மௌனியாக எப்படி போய் குரல் கொடுப்பது, எப்படி வெட்கத்தை விட்டு எப்படி சொல்வது, இதை யார் முன்னிலையில் இதை கொண்டு போய் அரங்கேற்றுவது என்றெல்லாம் தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு குரல் இல்லாத மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவர் அங்கே நடந்த பாலின கொடுமைகளை எல்லாம் விசாரித்து வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கெல்லாம் நீதி கிடைக்கும்படியான ஒரு போராட்டத்தையும் நடத்தி அதில் ஒரு பெரிய வெற்றியை அடைந்து நீதியையும் நிலைநாட்டுகிற மனிதராக பேராசிரியர் கல்யாணி அவர்களை பார்க்கிறோம். என்ன சாதித்தீர்கள் என்று இவரை கேட்டால் மிக அடக்கமாக அவர் சொல்லுகிற விஷயம், எது நடந்தாலும் உள்ளுக்குள்ளே சுவீகரித்து கொள்ளுகிற, உள்ளுக்குள்ளே வாங்கி கொள்ளுகிற, உள்ளுக்குள்ளே அடங்கி போகிற ஒரு சமூகத்திற்கு இன்றைக்கு குரல் கொடுக்கிற சமூகமாக அந்த இருள் சமுதாயத்தை நான் ஒருவேளை மாற்றியிருக்கிறேனோ அதுதான் நான் செய்த சாதனை என்று மிக அடக்கமாக குறிப்பிடுகிறார். ஒரு சமூகத்தினுடைய குரலாக இவர் தனிமனிதராக இயங்கி, அதன் மட்டுமல்ல தானே ஒரு முன்னின்று நடத்தி அவர்களுக்கெல்லாம், குரலில்லாத மனிதர்களுக்கெல்லாம் குரலாக இவர் உழைத்திருக்கிறார், உழைத்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது உண்மையிலே பாராட்டும்படியான பணியாக இருக்கிறது. இந்த பரந்த உள்ளம் எவ்வளவு பேருக்கு வரும்? அவரவர்கள் சொந்த குடும்பம், அவர்களுடைய சொந்த ரத்தம், சுயநலம் என்று போய்கொண்டிருக்கிற காலத்திலே இன்னொரு சமூகத்திற்காக உழைக்க வேண்டும் என்கிற எண்ணம் எத்துணை பேருக்கு இருக்கிறது. அது கல்யாணிக்கு இருக்கிறது. அந்த பரந்துபட்ட பார்வை நமக்கும் வறுமையானால் அது மிக நல்லது. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.